தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. மேசராசி நேயர்களே, இன்று கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே எதிர்பாராத ஒரு வளர்ச்சி இன்று காணுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை தருவதோடு தொழில் ரீதியிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மனைவி சொல்லே மந்திரம் என்றிருந்தால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுடன் பாராட்டும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு உன்னதமான நன்னாள்தான் இன்று. உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ முருகன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நீங்கள் சந்திக்க போகும் நபர் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நன்னாள் தான் இந்நாள். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் நல்ல வலுவுடன் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையிலே இன்று அஸ்திவாரம் போடுவீங்க. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலம் புதிய தொழில் ஒப்பந்தம் உருவாகும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். அதே நேரத்தில் தொழிலதிபர்களுடைய பழக்க வழக்கங்களால் நீங்கள் நற்பெயர் எடுத்து உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அவர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே எதிரிகளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. எதிரிகள் இவர்கள் தான் நான் அடையாளம் கண்டுபிடிக்கின்ற ஒரு நன்னாள் தான் என்று. குடும்பத்தில் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பீர்கள். அதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அவங்களுடைய கல்வி விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. வணங்கும் தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு 2 மைண்டாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்குங்க. காரணம் என்னென்னா, உபயராசியில் பிறந்தீங்க. அந்த உபயராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். இன்ப ராசின்னு சொல்லுவாங்க. நல்வழியில் போகிறதா, இல்லை நம்ம யோசிக்கிற வழியில் போகிறதா, இல்லை அடுத்தவங்க சொல்கிறதுல போகிறதாங்கிறது மாதிரி கன்ஃபியூஸில் இருந்துகிட்ருக்கிற இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவு தான் சாதகமாக இருக்கும். மற்றவங்க சொல் பேச்சை நீங்கள் கேட்காமல் உங்கள் முடிவு என்னவோ அது பிரகாரம் செயல்பட்டால் தொழில் ரீதியிலும் சரி, பண ரீதியிலும் சரி, கௌரவம் அந்தஸ்து எல்லா விதத்திலையும் நீங்கள் தனித்து செயல்பட்டால் நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். கூட்டு தொழில் அப்படிங்கிறத தவிர்த்து வந்துடணும். சுய தொழிலில் விருத்தி பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு செய்தி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த செய்தி நற்செய்தியாக இருக்கும். உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். தனித்து நின்று செயல்படுவீர்கள். உங்களுக்கு பல பேருடைய நட்பும் பாராட்டும் கிடைக்கும். செய்கின்ற தொழிலில் சில நுணுக்கங்களை அறிந்து அதை விரிவுபடுத்தி தன லாபத்தை பெருக்குவதோடு சொத்து சுகங்களும் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளால்
கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படும். தெய்வீக சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, மரகத பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி. சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம கேது ராசியில் இருக்குது. அந்த கேது பகவான் வந்து கேது போல் கெடுப்பார் இல்லை, ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து வார்த்தைக்கு மட்டும்தான். அது ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணியில் ராகம் வந்திருந்தால் பூமேடை துயிலும் ராஜயோகம் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலம். கேது அமர்ந்திருக்கின்ற சிம்ம ராசியிலே உங்களுக்கு ஞானோதயம் பிறக்கின்ற ஒரு நாள். எதிலும் அக்கறையோடு செயல்படுவீங்க. எல்லாமே வெற்றி ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி போவீங்க. ஆனால் சில பேருடைய தடங்கல்களும் பேச்சுக்களும் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது மனைவி சொல்லும் உற்றார் உறவினர் சொல்லும் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். தொழில் ரீதியில் நீங்கள் எடுத்த முடிவு லாபகரமாக அமையும். நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துடணும். பொதுவாக சொல்லப்போனால் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் உங்களை சேர்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கும்போது 5 கூடையவன் பூர்வஜன்ம புண்ணியாதிபதியே 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அப்போ குழந்தைங்க வந்து உங்களை விட்டு தொலைதூரத்தில் பயணம் பண்ணி படிப்புக்காகவோ தொழில் செய்கிறதுக்காகவோ போக வேண்டிய சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய நன்னாள். இதுவரையிலும் வேலை இல்லையேன்னு கவலைப்பட்ட உங்களுடைய குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு கட்ட முடியலன்னா வீடு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்பேற்பட்ட நன்னாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு இன்பகரமான நன்னாள். இந்த அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் கற்பகாம்பாள். கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கண்ட கனவுகள் நனவாகக்கூடிய நன்னாள். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொண்ட நீங்கள் இன்று நீங்கள் எதிலும் பக்குவமாக செயல்படாவிட்டால் பல சிக்கல்களும் மன உளைச்சல்களும் வந்து சேரும் என்று முன்னரே அறிந்து தயார் செய்து கொள்ளுகின்ற புத்திசாலியான ஒரு குணம் படைத்த நீங்கள் தொழில் ரீதியில் நீங்கள் எடுத்த முடிவு மாற்றிப்பீங்க. குடும்பத்தில் எடுத்த முடிவை மாற்றிப்பீங்க. குழந்தைகள் எடுத்த முடிவு மாற்றிப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாற்றி அமைத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லியில் அதை வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு போயிடுவீங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. ஆனால் வாக்கு கொடுக்காதீங்க. இன்றைக்கி வாக்கு கொடுக்கறத நிறுத்திக்கிங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து இடமாற்றமும் இல்லை பதவி உயரும் தரும். இன்னொன்று வந்து வேறு வேலைக்கு போகலாமா, தனியார் துறை உள்ளவங்க இந்த மாதிரி வந்து இடப்பெயர்ச்சி ஆகலாமா அப்படின்னா யோசித்தவங்களுக்கு இடப்பெயர்ச்சியும் வேலைவாய்ப்பும் தேடி வரும். கலைத்துறை உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்களும் புகழும் தேடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். துலாம் ராசி நேயர்களே, மண்ணை தொட்டாலும் பொன்னாயிடும் அப்படின்ற நாள் தான் இன்றைக்கி. காரணம் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன். நீச்சபங்க ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகம்னா என்னென்னா, நம்மளாம் இந்த அளவுக்கு வளருவோமா, நம்மளையும் மதிக்கிறாங்களே, எவ்வளோ அசிங்கப்பட்டோம், அல்லல் பட்டோம், வேதனைப்பட்டோன்றதெல்லாம் சமுதாயத்துக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. மாறப்போகுது. காரணம் வந்து சந்திரன் வந்து கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குங்க. கேட்ட நட்சத்திரம்னா கோட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். துலா ராசிக்கு 9 கூடையவர் பாக்கியாதிபதி அவர் தான். பாக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய நன்னாள் இன்று. புத்திர பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதே மாதிரி மாங்கல்ய பாக்கியம் பெண்களுக்கு உண்டு. சொத்து சுகங்கள், பழைய வழக்குகள்லேருந்து விடுதலை,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்குகின்ற நன்னாள் தான். இந்த உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சுக்கிர பகவான். விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்று இருந்த நீங்கள் இன்று அப்படி இல்லை, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு பொன்னான நாள். சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொள்கின்ற ஒரு நன்னாள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் குடும்பத்துக்கு நல்ல பெயரை தான் வாங்கி கொடுக்கும். நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் சேர்க்கை, இந்த மாதிரிலாம் நம்ம வாழுவோமா அப்படின்ற கனவுக்கு உங்கள் நனவாகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இன்று. வெளியூர் வெளிநாடுலாம் போயிட்டு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்க. அதனால் வெளியூர் சென்று உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக உயர்த்தி கொள்வீர்கள் என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். தனுசு ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உற்சாகத்தை தரும். மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் திருமண பேச்சு நல்லபடியாக முடிவு பெறும். வழக்கு வியாஜியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொட்ட காரியம் துலங்கும். கெட்டதெல்லாம் பறந்து போகும். கடன் குறையும். உங்களிடம் நன்கு பழகி நயவஞ்சகமாக பேசி சில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போனவங்களெல்லாம் இனிமேல் திரும்பி உங்களிடம் வர முடியாது என்று முடிவெடுக்கின்ற ஒரு நன்னாள். கலைத்துறையினர்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய புகழையும் பெரிய அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் இன்று. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, நீங்கள் எப்பொழுதும் வீழ மாட்டீங்க. தொழில் ரீதியிலும் சரி, நீங்கள் எடுக்கின்ற முடிவிலும் சரி, மன திடத்தோடும் மன தைரியத்தோடும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். தன பிராப்தம் அதிகரிக்கும். நம்ம எடுத்து வைக்க ஒவ்வொரு சிந்தனைக்கும் புது புது ஐடியாக்கள் கிடைச்சி நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய சிலரின் நட்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எடுத்த முடிவை மாற்ற மாட்டீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் நல்ல வளர்ச்சி, வித்தியாசமான முறையில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும். எதிரிகள் குறையும். வாழ்க்கை எதிரிகளால் தான் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது ஒரு பெரிய யோகம்தான். நண்பர்களால் வாழ முடியலனா கூட எதிரிகளால் வாழ்கிறது மிகச்சிறந்த, அதான் நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்கிறது. அது உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். கும்பராசி நேயர்களே, யாருக்கும் துரோகம் பண்ணாத ஒரு ராசி நீங்கள் தான். காரணம் சுயநலமாகவே நீங்கள் செயல்பட மாட்டீங்க, பொதுநலமாகவே செயல்படுவீங்க. காரணம் பூஜிக்கக்கூடிய இடம் கும்பராசி. குபேரன் அமர்ந்திருக்கக்கூடியது கும்பராசி. எல்லாரும் வணங்கக்கூடிய ராசி கும்பம் தான். கும்பாபிஷேகத்தை பார்க்காதவங்க, அதான் சொன்னேன், கோபுரத்தை பார்த்தாவே கோடி புண்ணியன்றாங்க. கோபுரத்தில் என்ன இருக்கும்? கும்பம் தான் இருக்கும். அது எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியிலும் சரி, அதை அடுத்து நீங்கள் என்ன செயல்படுத்துகிறீங்களோ சரி, உங்கள் பின்னாடி இருந்து பல பேர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால சில விரோதிகளும் கூட சேர்ந்துக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் கரெக்டாக இல்லையேன்ற ஒரு மனக்கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நன்னாள். எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள
அது தள்ளி வச்சிருவீங்க. அது ஒரு பெரிய விசேஷம். நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சிருவீங்க, அணைச்சிப்பீங்க. அதுவும் ஒரு பெரிய யோகம். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய யோகம் தானே. அதனால் தொழில் ரீதியிலும் இப்போ சரிங்க, அதை தொண்டு செய்கிறதுலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, யார் நல்லவங்க கெட்டவங்க, உறவினர்களும் சரி, எல்லா விதத்துலேயும் இன்று நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், வெள்ளை. நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மீன ராசி நேயர்களே, எதற்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. எல்லையை மீறி செயல்பட போகிறது உங்களால் முடியவே முடியாது. எப்பவுமே ஒரு கண்ட்ரோல்லே இருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. சொந்த பந்தங்கள் நிறையா வருவாங்க வீட்டுக்கு. வசதி வாய்ப்புகளை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் என்னென்னா, சொந்த பந்தங்களோட உறவுகளை ஒரு தள்ளி கொஞ்சம் வச்சுட்டிங்களா இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் சில முடிவு எடுக்க போகிறீங்க இன்றைக்கி. அந்த முடிவில் தனிச்சு முடிவெடுக்கணும். மனைவி மக்களோட சம்மந்தப்பட்டு முடிவெடுக்கணும். சகோதரன் சகோதரியோடு சேர்ந்து முடிவெடுக்கணும். உறவினர்கள் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ஒரு சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன? 2ஆம் இடத்துல சனி கோச்சாரத்தில். குடும்பத்திலே சனி அமர்ந்திருக்கும்போது நம்ம உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துஷ்டனை கந்தால் கொஞ்சம் தூரம் விலகி வைக்கிறது நல்லது தானே. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 73587421335.